தட்டைப்பயிர் சாம்பார் பொங்கல் செய்யலாம். 1 டம்ளர் தட்டைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 3 தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள், ஆயில் விட்டுக்கலாம். இது என்ன சீக்கிரம் வெந்துடும், அதனால 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்து இப்போ எப்படி இருக்கு பாருங்க சாம்பார். இதுதான் தட்டைப்பயிறு குழம்பு பொங்கல். இப்போ அரிசி எல்லாம் குக்கர்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் லாஸ்டா தாளிப்பு கொடுத்துடலாம். சின்னதான் இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். விசில் வந்துடுச்சு. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ தாளிப்பு ரெடி. ஏன்னா பொங்கலுக்கு தாராளமா நெய் விட்டாதான் டேஸ்டா இருக்கும். சீரகம் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ போட்டுட்டோம். இப்போ இது வந்துருக்குங்களா, யம்மியா இருக்கா. இந்த ஸ்டேஜ்ல இன்னும் நம்ம நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிப்போம். சரிங்களா, இதுதான் எவ்வளவு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு. தட்டைப்பயிர் சாம்பார். சாம்பார்னா தோறுங்க தட்டைப்பயிர் சாம்பார், சாமி அரிசி பொங்கல். இது மாதிரி ஹெல்த்தியா குழந்தைங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.